12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது கோவில்களில் வழக்கம். ஆனால் எங்கள் குலதெய்வ கோவில் பார்த்தீங்கன்னா கட்டி முடித்து இது வரைக்கும் 98 வருடங்கள் கும்பாபிஷேகமே நடைபெறல. மிக பழமையான இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பாபிஷேக வேலைகளை நாங்கள் எடுத்திருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புனரமைப்பு பணி நடைபெறும் பொழுது இந்த உள்ள கருவறையில் இருக்கிற சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா எந்த பூஜைகளும் நடைபெறாது. அதே போல் இந்த கோவிலை சுற்றியுள்ள முக்கியமான பிரகாரங்களுக்குள்ள எந்த சுவாமிகளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை நடத்த முடியாது. அதற்காகத்தான் நம்ம கோவிலுக்கு வெளியே இல்லை உள்ளேனா பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பாலாலயம் அமைத்து அத்தி மர பலகையில் அந்த சுவாமியோட படங்களை வரைஞ்சி அந்த சுவாமிகளோட சக்தியை பார்த்திங்கன்னா இந்த அத்திமர பலகையில் பார்த்திங்கன்னா ஏற்றி கோவிலுக்கு வெளியே இல்லை உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறு ஆலயம், அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா பாலாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது மாதிரி ஒரு சிறு ஆலயம் தான். இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சுவாமிகளோட அத்திமர பலகையில் சக்தி ஏற்றப்பட்ட அந்த சுவாமிகளோட படத்தை பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு பிரதிஷ்டை பண்ணி இந்த கோவில் பணி முடிஞ்சு மறுபடியும் கும்பாபிஷேகம் நடைபெற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாலாலயத்தில் இருக்கிற அந்த அத்திமர பலகையில் செய்யப்பட்ட அந்த சுவாமிக்கு தான் பார்த்திங்கன்னா மெயின் அனைத்து பூஜைகளுமே நடைபெறும். இந்த பாலாலய பூஜைகள் பற்றிய முக்கியமான நிகழ்வுகள் பற்றிய தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள இளவந்தி அப்படிங்கிற கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற்ற இந்த பாலாலய நிகழ்வுகள் பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோவிலுக்கு வெளியே தான் இந்த பாலாலயம் அமைக்க போகிறோம். இந்த கட்டப்பட்டுள்ள இந்த சிறிய அறை தான் பார்த்திங்கன்னா பாலாலயமாக மாறப்போகுது. இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த அம்மன் மற்றும் சுற்றியுள்ள அந்த சில தெய்வங்களோட சக்தி ஏற்றப்பட்ட அந்த அத்திமர பலகை வச்சு பூஜை நடக்க போகுது. முதல்ல பாருங்கள், அங்காளம்மன் உருவம் பயிற்ச அந்த அத்திமர பலகை. இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருவறை கோபுரம். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பராயன் இருக்கார், அவரோட உருவம் வைத்த அந்த அத்திமர பலகை. அதற்கப்புறம் அந்த பிடாரி அம்மன் அவங்களோட ஒரு உருவம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற அந்த ஒரு நந்தி. இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா அத்திமர பலகையில் பதிஞ்சு இப்போது பாலாலயத்தில் வச்சு பூஜை நடக்க போகுது. கணபதி ஹோமம் மற்றும் வாஸ்து பூஜையோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு யாகம் இப்போ தொடங்க போகுது. இங்கே பாருங்கள், புனித நீர் ஏற்றப்பட்ட அந்த கலசங்களை வச்சு முதல்ல பூஜை நடக்குது. கணபதி ஹோமம் முடிவில் பார்த்தீங்கன்னா அங்காளம்மனுக்கு அபிஷேக பூஜை ஆரம்பமாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அங்காளம்மனுக்கு உண்டான அந்த அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் தொடங்கினாங்க. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்போது யாகசாலையில் பார்த்தீங்கன்னா யாக குண்டம் வளர்த்துறதுக்கு உண்டான பூஜைகள் இப்போ தொடங்கியிருக்கு. அங்காளம்மனுக்கு உண்டான அந்த கலசம் பார்த்திங்கன்னா இப்போ அலங்காரம் முடிஞ்சு அங்காளம்மன் ரெடியாக இருக்காங்க. அங்கே கொண்டு போய் இந்த கலசத்தை வச்சு சாமியோட அங்காளம்மனோட சக்தியை பார்த்திங்கன்னா ஒன்று அத்திமர பலகையில் ஏற்றி வெளியே கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக இப்போ கலசத்தை எடுத்துகிட்டு அந்த ஐயர் உள்ளே போகிறாரு.
போன்ல தான் தெரியுங்க. கருவறையில் இருக்கிற அங்காளம்மனை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மகா கும்பேசம் வர வரைக்கும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குற பூஜை தான் பார்த்தீங்கன்னா கடைசி பூஜை. நீ அடுத்தது பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சு சாமி மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அங்காளம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். இப்போ பாருங்க, பாலாலயத்துக்கு உண்டான அந்த யாகம் வந்து தொடங்கியிருக்கு. இந்த பாலாலய வழிபாடு காரணமாக யாக வழிபாடு நடைபெற்றும் பொழுது மகா பூர்ணாவது நிறைவு யாகமும் மகா பூர்ணாவது நடைபெறும். ஆக பக்தவாதி பெருமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். யாகசாலை பூஜையில் வச்சு வழிபட்ட அந்த புனித நீர் கலசத்துடன் உற்சவமூர்த்தியோட சுமந்தபடி பாருங்கள், அந்த கோவில் பூசாரியோட அந்த கலசங்களை எடுத்துகிட்டு ஐயர்கள் பாருங்கள் இனி வந்து பாலாலயத்தை நோக்கி போக போகிறாங்க. இனி அங்கே பாலாலயத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த சாமியோட சக்தி ஏற்றப்பட்ட அந்த அத்திமரப்பலைகள் அங்கே வச்சுட்டாங்க. இனி இந்த உற்சவமூர்த்தியோட துணையுடன் பாருங்கள் அந்த புனித நீர் கலசங்களுடன் ஐயர்கள் பாருங்கள் இனி பாலாலயத்தில் போய் அந்த புனித நீர் கலசங்களை வச்சு அங்கே வந்து அந்த பாலாலயத்துக்கு உண்டான பூஜை இனி நடக்க போகுது. இனி இந்த பாலாலயத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா எங்கள் அங்காளம்மன் கோயிலுக்கு உண்டான அனைத்து ஒரு பூஜைகளும் அங்கே நடக்க போகுது. அபிஷேகம்லாம் பார்த்திங்கன்னா இந்த உற்சவமூர்த்திக்கு நடக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கட்டளை பூஜை அனைத்து பூஜைகளுமே இனி பாலாலயத்தில் இருக்கிற அந்த அத்திமரப்பலைகள் சக்தி ஏற்றப்பட்ட அந்த அம்மனுக்கு தான் பாருங்கள் இனி பூஜை எல்லாமே அங்கே தான் நடக்க போகுது. வாங்க இனி பாலாலயத்தில் நடக்கிற பூஜை மேற்கொண்டு பார்த்துட்டு பாலாலயத்தில் பாருங்கள் அந்த சுவாமிகள் எப்படி வச்சுருக்காங்க நம்ம பார்ப்போம்.
பாலாலயத்தில் பாருங்கள், உற்சவமூர்த்தியோட அந்த சாமிகளின் சக்தி ஏற்றப்பட்ட அந்த அத்திமர பலகைகள் வச்சு இங்கே இனிமேல் பூஜை நடக்க போகுது. பாலாலயம் செய்வதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கருவறை பார்த்தீங்கன்னா அவங்க அடைச்சிட்டாங்க. இனி நம்ம அங்காளம்மனை தரிசனம் பண்ண முடியாது. மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்காளம்மனை நம்ம பழையபடி தரிசனம் பண்ண முடியும். அங்காளம்மனுக்கு வலதுபுறம் இருக்கிற அந்த பேச்சியம்மன் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு துணி வச்சு கட்டி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பேச்சியம்மனுக்கு வலதுபுறம் இருக்கிற அந்த கருப்பராயன், இடதுபுறம் இருக்கிற அந்த பிடாரியம்மன், அம்மனுக்கு எதிர்ப்புறம் உள்ள அந்த நந்தி சிலை அனைத்துமே பார்த்திங்கன்னா துணி வச்சு கட்டி வச்சுட்டாங்க. சுவாமிகள் பார்த்திங்கன்னா பாலாலயம் செய்யும் பணி முடிஞ்சுது. இனிமேல் பார்த்திங்கன்னா இங்கே தான் சுவாமிகளுக்கு உண்டான அனைத்து பூஜைகளும் நடைபெறும். இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இனி கோவில் திருப்பணிகள் வேலை தொடங்க போகுது. இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ராம்ஸ் மைண்ட் மிஷன் சார்பாக அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும்.